மாணவிகளே வணக்கம்ப்பா. நம்ம இதுவரைக்கும் பார்த்த பாடம் பண்டைய அகழ்வாராய்ச்சி ஒன்று பார்த்துருக்கோம், நீர்க்கோளம் ஒன்று பார்த்துருக்கோம். அடுத்து இப்போ நம்ம நம்ம 5ஆம் வகுப்பு பாடம் சமூகவியல் பாடம் 3ஆம் பாடம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகில் உள்ள கண்டங்கள். கண்டங்கள் எங்கே? உலகம்னா இது நமது பூமி உலகம். நம்ம பூமி எத்தனை கண்டங்களால் ஆளப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதே படத்தை நம்ம போனோட்ட வேற பார்த்துருக்கோம், நமது பூமிங்கிற தலைப்பில் பார்த்துருக்கோம். இப்போ திரும்ப பார்க்குறோம். திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா மனப்பாடாயிரும், அதனால் பார்க்குறாங்க, திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இது நமது பூமியான உலக வரைபடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னு பார்க்கலாமா? என்னென்ன கண்டங்கள் இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். மொத்தம் 7 மொதல் படத்துலேயே பார்த்துட்டோம். 7 கண்டங்கள் இருக்குது, 5 பெருங்கடல்கள் இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இதில் பார்க்க போகிறதுல முதல் பாடம் இங்கே பாருங்கள், வட அமெரிக்கா இது ஒரு கண்டம், தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா. சரியா? இதுக்கு அடுத்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, அண்டார்டிகா இது ஒரு கண்டம். மொத்தம் 7. திரும்ப சொல்லாமா? வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ஏன் இது மட்டும் வெள்ளையா இருக்கு? திரும்ப சொல்லலாம்ப்பா, பனியால் சூழப்பட்டனால இது வெள்ளையா காமிச்சிருக்காங்க. அடுத்த கடல்கள் பாருங்க, இருக்கிறதுலே பெரிய பெருங்கடலான பசிபிக் பெருங்கடல், அடுத்த கடல் அட்லாண்டிக் பெருங்கடல், அடுத்து இந்திய பெருங்கடல், மேலே இருக்கிறது பனியால் சூழப்பட்ட ஆர்டிக் பெருங்கடல், கீழே இருக்கிறது தென் பெருங்கடல். அப்படிங்கிற மொத்தம் 5 பெருங்கடல்கள் நமது பூமியில் காணப்படுகிறது. இதில் நம்ம இந்தியா எங்கப்பா இருக்கு? நாம் வாழக்கூடிய இந்திய பூமி இதுதான், இந்தியா இதுதான். நம்மளுடைய இந்தியா எதுன்னு தெரிஞ்சுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்துடும். சரி, நம்ம அடுத்து பார்க்க போகிறது நம்ம வாழக்கூடிய ஆசியா கண்டம். நாம் வாழக்கூடிய மிகப்பெரிய கண்டம், நிலப்பரப்பு ஆசியா கண்டம். அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய நாடோ சீனா நாடோ இந்த ஆசியா கண்டத்தில் தான் இருக்கு. அதே போல மிக உயர்ந்த சிகரமான இமயமலையில் உள்ள எவரெஸ்ட் சிகரம் நம்ம ஆசியா கண்டத்தில் இந்தியாவில் தான் இருக்கு. அடுத்த பண்டைய நாகரிகங்களை கொண்ட நம்மளுடைய இந்திய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகமும் நம்மளுடைய நம்ம ஆசியாவில் இருக்க சீனாவில் உள்ள சீன நாகரிகமும் மெசபடோனியா நாகரிகமும் நம்ம ஆசியா கண்டத்தில் தான் இருக்குது. இருக்கு இல்லையா, அந்த சீன பெருஞ்சுவர் விண்வெளியிலிருந்து பார்த்தா கூட மிகவும் அழகாக தெரிகிறது என்று சொல்லியிருக்காங்க. பாருங்க, முதல்ல நம்மளுடைய பூமியானது மொத்தமாக தான் இருந்துச்சு. அந்த நிலப்பரப்புக்கு பேர் என்ன? பாஞ்சியா. அது பின்னாடி தான் என்ன செஞ்சிச்சு? கண்டங்களாக பிரிந்தது. நம்ம ஆசியா கண்டத்தில் உள்ள சின்ன நாடுகள் எது சில நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில நாடுகள் ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, நேபாளம், பாகிஸ்தான், மாலத்தீவு, பிலிப்பைன்ஸ், ஆப்கானிஸ்தான், தாய்லாந்து, இந்தோனேஷியா. இதோட சேர்ந்து வேற 2 பெரியது எது? இந்தியாவும் சீனாவும். இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாமா? இந்தியாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய பெருமை என்னது? வேற்றுமையில் ஒற்றுமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல மொழி, பல இனம், பல மக்களை கொண்ட நாடு நமது இந்தியா. அடுத்து பல்வேறு கலாச்சாரங்களையும் பல்வேறு பண்பாட்டையும் கொண்ட நாடு நமது இந்திய நாடு. நம்ம இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலம் இருக்குது? 29 மாநிலம் இருக்குது. யூனியன் பிரதேசங்கள் எத்தனை இருக்குது? 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. நம்ம யூனியன் பிரதேசங்களில் ஒன்று தான் புதுடெல்லி, அதுதான் நமது இந்திய நாட்டினுடைய தலைநகரம். சரியாப்பா? தமிழ்நாடும் ஒரு மாநிலம். அடுத்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் நம்ம இந்தியாவில் இருக்க உலக புகழ்பெற்ற நினைவு சின்னங்களுள் ஒன்று. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆக்ராவில் உள்ள யமுனா நதிக்கரையில் காணப்படுகிறது. இது எதனால் கட்டப்பட்டது அப்படின்னா வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டவை. இது இந்தியாவில் மிகப்பெரிய 7 நினைவு சின்னங்களுள் ஒன்று. அடுத்து இந்தியாவில் வேற என்னப்பா சிறந்த இடம் இருக்குது அப்படின்னா காஞ்சி ஸ்தூபி இருக்குது, கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது, புனித சார்ஜ் கோட்டை இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு மிக நல்ல சிறந்த வேலைப்பாடுகள் உள்ள கட்டிடங்களுள் சில.
அடுத்து இந்தியாவின் வரலாற்று நினைவு சின்னங்கள்ல வந்து மிக முக்கியமானது வந்து இந்தியாவினுடைய வாயில். நம்ம இந்தியாவுக்கே வந்து வாயிலா சொல்றது இது. நான் இந்தியாவில் வந்து முதல்ல என்ன செஞ்சாலும் முந்தைய காலத்துல வந்து மும்பை வழியாக நம்மளுக்கு வந்து வாணிகம் செஞ்சாங்க. அதனால இது இந்தியாவினுடைய நுழைவாயில் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல போபால்ல இருக்கிற சாஞ்சி ஸ்தூபி மிக சிறந்த இடமாகவும் காணப்படுகிறது. அதே போல இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாஞ்சி ஸ்தூபி இருக்கு. சார்ஜி கோட்டையும் மிகவும் அழகிய நகரமாக சொல்லப்படுகிறது இருக்கு இல்லையா. இந்த 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 சாஞ்சி ஸ்தூபி இந்த சார்ஜி கோட்டை மிக சிறந்த இடமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற இரண்டாவது மிகப்பெரிய கண்டம் வந்து ஆப்பிரிக்கா. இந்த ஆப்பிரிக்கா என்ன செய்யுதுன்னா இதுலதான் மிகப்பெரிய நதியான நைல் நதி, உலகத்திலே மிகப்பெரிய நதியான நைல் நதி காணப்படுகிறது. அதே போல மிகப்பெரிய பாலைவனமான சகாரா பாலைவனம் இங்குதான் காணப்படுகிறது. இந்த ஆப்பிரிக்க கண்டத்துலதான் உலகத்திலேயே 50% தங்கமும் வைரமும் இந்த ஆப்பிரிக்க கண்டத்துல தான் கிடைக்க போயிருக்கிறது. இது பாருங்க, இதுதான் சகாரா பாலைவனம், இதுதான் வந்து நைல் நதி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இங்க பாருங்களேன், நதி வந்து இப்படி சுத்தமா தண்ணி மட்டுமே இருக்கணும்ப்பா. இப்படி வந்து சோப்பு நுரம் இப்படி அழுக்கா இருந்துச்சா, கலர்ஃபுல் தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம நதியை வந்து சுத்தமா வச்சுக்கலன்னு சொல்லி அர்த்தம். அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நீர்நிலைகள் என்ன செய்யக்கூடாது, குப்பையை கொட்ட கூடாது. எங்க குப்பை கொட்டினாலும் குப்பை தொட்டிலே தான் என்ன செய்யணும், குப்பையை கொட்டணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாடத்தை வாசிச்சு பாருங்க. மிச்சத்தை வந்து நாளைக்கு